ஓம் சாய்ராம். சாய்பாபா எந்த ரூபத்தில் வருவாங்க, சாய்பாபாவை நம்ம எப்படி உணர்றது அப்படின்றத சாய் சுனந்தாமா ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. சாய் சுனந்தாமா பேசியதை இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சமீபத்தில் சென்னையில் சாய் மகராஜ் குருவை தேடி இந்த ஆன்மீக மாத இதழ் 7ஆம் ஆண்டு துவக்க விழா ரொம்ப சிறப்பாக நடந்தது. இந்த விழாவை சிறப்பிக்க ஷிரடியிலேருந்து அச்சுதானந்தன் சாய் வந்திருந்தாங்க. சென்னையிலேருந்து சாய் சுனந்தாமா, மற்ற இடங்களில் உள்ள அத்தனை சாய் பக்தர்களுமே சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. இந்த சாய் மகராஜ் குருவை தேடி இந்த புக்கை பற்றி ஒரு சின்ன விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது மாத இதழ். இதோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் சாய்ராம், சென்னையில் இருக்காங்க. இந்த சாய் மகராஜ் குருவை தேடி புக்கில் பாபா பற்றி மட்டும் இல்லாமல் மற்ற மகான்கள் சித்தர்களை பற்றியும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த புக்கோட விலை பார்த்தீங்கன்னா 10 ரூபாய். இந்த புக்கு 1 வருட சந்தா, 3 வருட சந்தா, ஆயுள் சந்தா அப்படின்னு சொல்லி இந்த புக்குக்கு நீங்கள் சந்தா கட்டி இந்த புக்கை வாங்கிக்கலாம். இந்த புக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க. இப்போது நம்ம சாய் சுனந்தாமா பேசியதை நீங்கள் கேளுங்க. வீடியோ வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்காது, ஏன்னா எக்கோ அடிச்சுட்டே இருந்தது அந்த ரூமில். அதனால வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இதழ் பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது, ஏன்னா முதல் விஷயமா நம்ம எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப தமிழ் பற்றி தெரியாது. ஆனால் நான் இதோட இனாகரேஷன் ஒரு 2வது 3வது வருஷம் இனாகரேஷன் போது இங்கே அழைக்கப்பட்டேன் ஸ்ரீராம் சாரால. எனக்கு ஒரு விஷயம் எப்பவுமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவரை நான் 4 இடங்கள்ல அதுக்கு முன்னே மீட் பண்ணேன். எப்பவுமே ஒரு முகத்துல ஒரு புன்னகை அப்படிங்கிறது அவர் முகத்தை நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன். தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எல்லாரையும் பார்த்து ஒரு ஸ்மைல், ஒரு நேச்சுரல் ஸ்மைல் இருக்கும். அது ஒரு பெரிய தெய்வ கடாட்சம். ஸோ அதுக்கு நம்ம அந்த இறைவனோட அருள் இருந்தால்தான் அந்த நேச்சுரல் ஸ்மைல் அப்படிங்கிறது ஒரு முகத்துல வரும். அடுத்தது அவரை பற்றி இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். அவர் பேர் ஸ்ரீராம். ஸ்ரீ அப்படிங்கிறது பெருமாள் இல்லாட்டி அம்மாள், அதை குறிக்கிறது. எப்படி வேணாலும் நம்ம இருக்கலாம். ஸ்ரீங்கிறது ரொம்பவே புனிதமான ஒரு சொல். ராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரா அப்படிங்கிற அக்ஷரம் அக்னி அக்ஷரம். அக்னி அக்ஷரம் அப்படிங்கிற போது நீங்க ரா அப்படின்னா வாயை தவப்பீங்க. மா ராம் அப்படிங்கிற போது நம்ம வாய் நம்மளோட கிட்ஸ் தானாவே மூடிக்கும். அப்படின்னா அது அமிர்த அக்ஷரம். அப்படின்னா ராங்கிற அந்த அக்னி அக்ஷரம் மூலமா நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஷட்விகாரங்கள் எல்லாத்தையும் வெளியில விட்டுட்டு மாங்கிற அந்த அமிர்த அக்ஷரத்தை நம்ம வாயை மூடிக்கும் போது தெய்வ அனுகிரகம் நம்ம உள்ளுக்குள்ள நம்ம அடக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருளாகும். இதுதான் பாபா எப்பவுமே ராம் ராம் சாய்ராம் சாய்ராம் அப்படிங்கிற சாய்னா சாய் தந்தை, ராம் அப்படிங்கிறது இதனால்தான் அதோட சிறப்பு. ஸோ சாய்ராம் பாபா எல்லாருக்கும் நம்ம ஜெனரலா விஷ் பண்ணும் போது கூட பாபா இருக்கிற சாய்ராம் அப்படின்னு தான் சொல்ல போறோம். 3வதாக நான் அவரை பற்றி ஒரு சிறப்பு விஷயம் சொல்ல விரும்புவது என்னவென்றால், பாபா வாழ்ந்த காலத்துல ராஸ்கவ மகாராஜ் சிறப்பான ஒரு முயற்சி எடுத்தார். பாபாவை பற்றி ஊரா கிராமமா போய் சொல்றதுக்கு, பாபாவோட புகைப்படம் கொண்டு போய் வச்சு பாபா பற்றி பேசி பாபா யாரு என்னன்றதெல்லாம் அந்த காலத்துல செஞ்சாரு. இது கொஞ்சம் மாடர்ன் ஏரா இல்லையா? ஸோ வீடு வீடா போய் தெருவா போய் ஊரா போய் பேசினா
அதுக்காக ரொம்ப சுலபமா. ஆனா அவர் படுற கஷ்டம் அந்த எழுதுறதுக்கு அவருக்கு தான் தெரியும். பாபாவோட அருளால அவர் அந்த புத்தகத்தை ஒவ்வொரு கோயிலா ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு பக்தருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எடுக்கிற முயற்சி தாசர்களும் செய்த முயற்சியோட கம்மியா இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இருக்கிற உலகமே ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. யாருக்குமே அடுத்த வீட்டுல என்ன நடக்கிறதுன்னு கேட்கறதுக்கு டைம் இல்லாத காலகட்டத்துல சாய்பாபா பற்றி இத்தனை பக்தர்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு, இன்னும் கொஞ்சம் காலமாச்சு அவர் வேறு மொழிகள் எழுதினா ஆல் ஓவர் இந்தியா கூட அவரோட அதற்காக உதவி வேண்டும் என்றால் நான் முதலுக்கு தயாராக இருக்கிறேன். இந்தியிலும் இங்கிலீஷ்லையும் என்னால் எழுதி ஏதாவது செய்ய முடியும் என்றால் அந்த உதவி நான் செய்வேன். உதவி அது சேவை, சாரி உதவின்னு சொல்லக்கூடாது, அது சேவை. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதரை சந்திக்கிறதுக்கு பாபா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப பரிச்சயம், ரொம்ப பேசுறதுலாம் கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ள ரொம்ப மரியாதை ஸ்ரீராம் சாரை பார்க்கும்போது. இது எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான கருத்து உங்ககிட்ட சொல்ல இந்த ஒரு வாய்ப்பை அவர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இடத்துல இதை நான் சொல்லணும். இதுவும் பாபாவோட அருள் தான். ஒரு சின்ன கதை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த கதையே உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னா, பாபாவோட பாபா நமக்கு எவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரோ அத்தனை விஷயங்களும் இந்த கதையில ரொம்ப சுருக்கமா நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா மனிதர் நம்ம எல்லாருமே படிச்சதாவோ கேட்டதாவோ அப்படிங்கிறதுனா கதைகள் மூலமா ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம்னா அது நல்ல ஈஸியா பதியும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஒரு விவசாயி ரொம்ப சீக்கிரம் முடிச்சவர். ஒரு விவசாயி இருந்தாராம். அவர் கால வேலையெல்லாம் முடிச்சு அவரோட வயற்காட்டுல வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுத்துக்கிட்டாரு. ரொம்ப டயர்டா படுத்துக்கிட்டாரு, உறங்கிட்டாரு. உறங்கின உடனே அவருக்கு கனவுல எலிவன் தோன்றினார். எலிவன் தோன்றி சொன்னாரு, நான் நாளைக்கு உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாரு. சொல்லும்போது இவருக்கு பதட்டம், எப்படி எலிவன் நம்ம வீட்டுக்கு வர்றாரு, நான் ஒரு சாதாரண விவசாயி இல்லவா அப்படின்னு நினைச்சுட்டு காலையில் எழுந்தோட அவங்க மனைவி கிட்ட சொல்றாரு, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு எலிவன் வராது, எல்லாமே நம்ம என்ன பண்ணணுமோ சிறப்பா பண்ணணும். இன்னும் அவருக்கு ஒன்றும் புரியல. அதை செய்ய இதை செய்ய சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் பண்ணாரு. அவர் நல்ல சூப்பரான உணவு அவருக்கு தயார் பண்ணணும். ரெண்டாவது அவர் அமர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம், ஒரு பிளாங்கெட்டோ ஒரு பெட்ஷீட்டோ அவரோட சக்திக்கு ஏற்ற மாதிரி அதை தயார் பண்ணணும். மூணாவதாக நம்ம இத்தனை காலமாக அவருக்காக கடவுளோட உண்டியல்ல போன காசெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமா அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற 3 கோரிக்கை மனசுல வச்சு அதுக்கான தயாரிப்பெல்லாம் செஞ்சுட்டாரு. அருமையான உணவு அவங்க வயசு சமைச்சாங்க. எல்லாம் ஆச்சு. காலையில 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, ஒத்துமே வரல. என்னடா கடவுள் வரவே இல்லையே, நம்ம கடவுள் வீணா போயிடுவா அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரர் வந்தார். ஐயா ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு. இவர் அடுத்த நிமிஷம் எதையுமே யோசிக்காம சமைச்ச உணவுலேருந்து முதல் உணவு கொண்டு போய் அந்த பிச்சைக்காரருக்கு கௌரவமா கொடுத்தாரு. உட்கார வச்சு கௌரவமா சாப்பாடு போட்டாரு. மனைவி கேட்டாங்க, என்னங்க இது நம்ம சாமிக்காக பண்ணது, யாரோ ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, இவருக்கும் பசிதானே, இவருக்கும் பசிதானே, சாமிக்கு கொடுத்தாதானே, சாமிக்கு இன்னும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் திருப்பி கொஞ்சம் நேரம் காத்துட்டு இருக்காங்க. ஒரு கணவன் இழந்த ஒரு பெண், அதாவது விதமே எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. அந்த பெண் தன்னோட குழந்தையை கூட்டிட்டு வந்துட்டு இதெல்லாம் ஐயா நான் நகரத்துக்கு போறேன், எனக்கு யாரும் பாதுகாப்பு இல்லை, எனக்கு வாழ்வாதாரமே இல்லை, அதனால நான் அங்கே போய் எப்படியாவது ஏதாவது ஒரு வயிற்று பழம் வழி பண்ண போறேன், உங்களாலான முயற்சியில எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கிற போது அவர் என்ன பண்றாரு, அந்த உண்டியல்ல சேர்த்து வச்ச காசை மொத்தமா அந்த பெண் கையில கொடுத்துடுறாரு. அதுக்கும் உங்க மனைவி தடுதல் பண்றாங்க. என்னென்ன இது சாமி கொடுக்கறதுன்னா, இப்போ இவருக்கு அது ரொம்ப தேவை, சாமி தேவை சாமி பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு உயர்ந்த உள்ளத்தோட அவர் இந்த விஷயத்த சொல்றாரு. அந்த லேடி ரொம்ப சந்தோஷமா அந்த பைசா எடுத்து போற. அதுவும் தவிர என்ன சொல்றாருன்னா, அந்த மெயின் இருக்கிற அந்த நகரத்துக்கு கிட்டக்கு தான் நான் இருக்கிற உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படிங்கிற வரும்போது நீ என்ன ஒரு தகவலா நினைச்சு என்கிட்ட வா, உனக்கு என்ன வேணாலும் நான் உதவி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாரு. அது முடிஞ்ச உடனே சாயங்காலம் பொழுது சாயாது, சுவாமி வரல, இறைவன் வரல, காமிச்சிட்டு இருக்காங்க. மனைவிக்கு கொஞ்சம் கோபம் வருது. நீங்க பொய்யோ ஏதோ சொல்லிட்டு இத்தனை வேலை வாங்கிட்டீங்களா
அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இறைவன் வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6:30 மணி ஆகுது. ஒரு வயசான தாத்தா வராரு. வந்து, எப்பா என்னால குளிர் தாங்க முடியலப்பா, எனக்கு ஏதாவது பண்ணுப்பா, என்னால எப்படி நான் வந்து தாங்க போறேன்னு தெரியலன்னா, அவ்வளவுதான் உட்காருங்க தாத்தா. அவர் வீட்டு திண்ணையில இடம் கொடுத்து பாபாக்காக வாங்கி, அவங்க சுவாமிக்காக வாங்கி வச்ச அந்த ஒரு புது பிளாங்கெட் மாதிரி இருந்தது, அதை அவருக்கு கொடுத்துடுறாரு. கொடுத்து நீ போட்டிக்கோங்க. அதுக்கும் மனைவி வந்து தர சொல்றாங்க. சாமி எடுத்து வச்சது எல்லாமே வந்து ஒருத்தருக்கும் கொடுத்துட்டீங்களே, இப்ப சாமி கொடுத்தது என்ன இருக்குன்னா அதை அப்ப சாமி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. நைட் ஆயிடுறது. அடுத்த நாள் நைட் ஃபுல்லா சுவாமி வரவே இல்லை. இவர் கொஞ்சம் டிசப்பாயிண்டடா படுத்துக்கிறாரு. ஆனா கனவுல வந்து சுவாமி வராரு. அப்ப இவர் கேட்கிறாரு, ஏப்பா வரேன்னு சொன்னீங்க, ஏமாத்திட்டீங்க அப்படின்னா, நான் மூணு வகையான தோற்றத்துல வந்தேனே, உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லையே, எனக்கு தெரியலன்னு அவர் நடந்ததெல்லாம் சுவாமி சொல்றாங்க. சொல்லிட்டு எனக்கு நீ கொடுக்கணும்னு நினைச்சது எல்லாமே எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. அந்த 3 விதமான தோற்றங்களையும் நான் தான் வந்தேன். உன்னோட மனசை நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். இதுல என்னன்னா, அந்த பிச்சைக்காரனோ அந்த பெண்ணோ இல்லாட்டி இந்த வயசானவரோ ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும், நான் சாமிக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சு நீ ஒதுக்கி வச்சிருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. உன் கர்மவினை இன்னும் கூட சேர்ந்திருக்கும். ஆனா அவர்களுக்கும் அந்த தேவை இருக்குங்கிறது நீ உணர்ந்து நீ செஞ்சது வந்து பெரிய விஷயம். அதனால இனிமே உனக்கு எந்த ஒரு வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராது. உனக்கு உன்னோட லைஃப் டைமுக்கு உனக்கு வேண்டியது என்ன வேணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். அடுத்தது உனக்கு முக்தி நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ பாபாவை நம்ம கிட்ட சொன்னது இது ஒன்றுதான். இது மட்டும்தான் நான் உங்க எல்லாருக்கிட்டே சொல்றேன். அவங்க வேறு, நம்ம வேறு, ஏழை பணக்காரன், வயசானவங்க, முடியாதவங்க, எத்தனையோ விதமா நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். எந்த டிஃபரன்சியேஷனும் இல்லாம எல்லாரையும் பாபாவா எல்லாருமே எல்லாருக்குமே இந்த பாபா தான் இருக்காரு, அவர்தான் அவங்களை ஏற்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து சேவை செஞ்சோம்னா மனது நிறைவா இருக்கும். நம்ம பிறந்ததுக்கான பலன் வந்து நம்ம அடைவோம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இவ்வளோ கையில் எனக்கு கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் பொறுமையாக கேட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.